Dear students, welcome to Max with Odaya. CBSE 12th மேத்தமெட்டிக்ஸில் யூனிட் நம்பர் 7ல் 11 சம்மாவை நம்ம பார்க்க போகிறோம். இன்டகரல் ப்ராக்கெட்டில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5x² மைனஸ் 4 டிவைடட் பை x² இன்ட்டு dx கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த x² வந்து காமனாக இருக்குது. எக்ஸ் கியூபு 5x² 4க்கு காமனாக இருக்குது. இப்போ நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கணும். பிரிச்சு என்ன வரும்? எக்ஸ் கியூப் பை x² ப்ளஸ் 5x² by x² minus 4 by x² into dx அப்படின்னு தனித்தனியாக முதல்ல நம்ம பிரிச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே பவர் வந்து 3 இருக்குது, இங்கே பவர் வந்து 2 இருக்குது. எது கம்மியாக இருக்குது? 2 தான் கம்மி. கம்மியாக இருக்கிறத ஃபுல்லாக அடிங்க, அதிகமாகிறத பவர் மட்டும் அடிங்க. 3ல் 2 போனாவில் பேலன்ஸ் எவ்வளோ? 1. அப்போ 1ல் இருக்குது, பவர் வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே x² இருக்குது, இங்கேயும் இருக்குது, சேமாக இருக்குது. சேமாக இருந்தால் ரெண்டுத்தையுமே சேமாக அடிச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயருக்கு 1க்கு மேலே வந்தால் மேலே கொண்டு போயிடணும். அப்போது இதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம எழுதணும். எப்படி எழுதணும்? x⁴ ப்ளஸ் 5 அவ்வளோதான் மைனஸ் 4. இங்கே x² இருக்குது, அது மேலே போனால் -2 இன்ட்டு dx அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேங்களா? இப்போ இன்டெக்ரல் பண்ண போகிறோம். எக்ஸை இன்டெக்ரல் பண்ணால் பவர் 1 ஆட், ஏற்கனவே 1 இருக்குது, 1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து ப்ளஸ் 5 இஸ் கான்ஸ்டன்ட் வந்தால் dx பண்ணால் எக்ஸ் -4 x⁴. இது கூட என்ன -2 இருக்கா, 1 ஆட் பண்ணால் -2 + 1 அப்படின்னு ஆட் பண்ணலாம். கரெக்டாக? டிவைடட் பை -2 + 1. லிமிட்ஸ் இல்லை, அதனால சம் கான்ஸ்டன்ட் ஒன்லி டிஃபர், அதனால சி போட்டுக்கலாம். இப்போது x²/2 ப்ளஸ் 5x -4 x⁴ -1 -2 + 1 -1 -2 + 1 ப்ளஸ் சி. இப்போது இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போது x² ப்ளஸ் 2 ப்ளஸ் 5x ப்ளஸ் 4. இந்த -1 கீழே தள்ளுங்க. இந்த 1 வந்து நோ நீடு, இதை கீழே தள்ள x⁴ -1 கீழே வந்தால் ப்ளஸ் x⁴ 1ன்னு வந்துடும். 1 ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் சி. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.